வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமுத்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம். ஒரு 25 வயது உடைய ஆண். உங்களுக்கு 25 வயது தற்சமயம் போயிட்டுருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி நம்மகிட்ட குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதில் நான் தேர்ச்சி பெறுவேனா அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. அதுக்கு நம்ம என்ன பலன் சொன்னோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். இப்போ தற்சமயம் போயிட்டுக்கூடிய ஏஎல்பி லக்னமானது பார்த்திங்கன்னா துலாம் லக்னம். லக்னாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் 12ல் இருக்கார். இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சுவாதி 3ஆம் பாதம். ராகு பகவான் எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல. சரிங்களா? இப்போது நட்சத்திராதிபதி போய் எங்கே அமர்ந்திருக்காங்கன்னா 10ஆம் இடத்துல. அப்போது இவங்களோட கேள்வி வேலைக்கான கேள்வி. சரிங்களா? அப்போது குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருக்கோம், தேர்ச்சி பெறுவனா அப்படின்றது அவங்களோட கேள்வி. சரி, இப்போ நம்ம போட்டித் தேர்வு அப்படின்னாலே 3ஆம் இடத்தை பார்க்கணும். சரிங்களா? அதாவது போட்டித் தேர்வுன்னா வேலைக்கான போட்டித் தேர்வு எல்லாத்துக்குமே 3ஆம் இடத்தை பார்க்கணும். அதுவே ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த தேர்வுக்கு நீங்கள் 2ஆம் இடத்தை தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா அது கல்விக்கான தேர்வு, இது வேலைக்கான தேர்வு. சரிங்களா? இது ரெண்டையுமே நீங்கள் பிரித்து பழகிக்கணும். ஏன்னா இந்த கல்வின்றது நீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த பள்ளிக்கூடம், அதாவது 10th +2 எக்ஸாம் மாதிரி அது ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். ஆனால் வேலைக்கான தேர்வுங்கும் போது தான் நீங்கள் 3ஆம் இடத்தை எடுக்கணும். சரிங்களா? இந்த 3ஆம் இடத்தோட அதிபதி யார்? குரு பகவான். அவர் எங்கே இருக்கார்? இந்த ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்துல, இந்த போட்டித் தேர்வுக்கு 5ஆம் இடத்துல. நல்லா தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்வையும் பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்க்குறாங்க. 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடமான இந்த சிம்ம லக்னம் இருக்கு இல்லையா, அதை சூரியனோட வீட்டை பார்க்குறாங்க. அரசு வேலைக்கான அந்த அதிபதிக்கான அந்த வீட்டை பார்க்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பார்வையாக இந்த போட்டித் தேர்வுக்கான இடத்தையே பார்க்குறாங்க. அப்போது எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பார்வைகளை இந்த குரு பகவான் அமர்ந்த இடமும் நல்ல இடமா இருக்குது. பார்வைகளும் பார்த்திங்கன்னா 3 பார்வையுமே சாதகமான ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இல்லைங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சாதகமாக இருக்குது அப்படின்ற வார்த்தையை நம்ம அதை சொல்லிட்டோம். அதே மாதிரி சுவாதி 3ஆம் பாதம் போகும்போது D9ம் பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல சாதகமான ஒரு இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னா இந்த 10க்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இது அந்த போட்டித் தேர்வுக்கான ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு சாதக பலனை அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சனி பகவானும் 7ஆம் பார்வையாக, அதாவது சுவாதி 3ஆம் பாதம் போகும்போது 7ஆம் பார்வையாக இந்த ஏஎல்பி லக்னத்தையும், சரிங்களா, 10ஆம் பார்வையாக இந்த ஏஎல்பிக்கு இந்த 10ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தையும் இந்த ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்தையும் பார்ப்பதுமே ஒரு நல்ல பலன். அந்த சுவாதி 3ஆம் பாதம் போகும்போது ஒரு சாதக பலனை கொடுத்துருக்கு. என்ன, இந்த சனி பகவான் இந்த வேலைக்கு அட்டமாதிபதியாக வர்றது வேணால் ஒரு சிறு தடங்களை ஏற்படுத்தியிருக்குமே ஒழிய அவங்களுக்கு ஓவரளவு ஃபேவராக தான் இருந்துச்சு, பாசிபிளாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எளிமை, அது பெருசாலாம் அதை போட்டு நம்ம ஆய்வு பண்ணல, சிம்பிளாகவே சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைன்னு கேட்டாங்களே, அரசு வேலைன்றது சூரிய பகவான் லக்னத்திலே இருக்கார். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவிலையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். சூரியனும் ஒன்று லக்னத்தில் இருக்கணும், இல்லாட்டி 10ஆம் இடத்துல இருக்கணும், இல்லாட்டி 10ஆம் இடத்த சூரியன் பார்க்கணும், இல்லாட்டி இந்த லக்னத்தை சூரியன் பார்க்கணும், இல்லாட்டி சூரியனோட நட்சத்திர பாதம் போகணும், இல்லாட்டி சூரியனோட இடமா இருக்கணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு 4-5 விளக்கம் கொடுத்துருப்போம். அது இருந்தால் தான் அந்த அரசு வேலைக்கான வாய்ப்புகளே கிடைக்கும். சரிங்களா? இதை மீறி கோச்சாரங்களில் சில சாதக பலன்கள் வந்தாலும் இப்படி வந்தால் நம்ம ஓரளவு ஆணித்தரமாக சொல்லலாம், உங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அதனால் இந்த சூரிய பகவான் லக்னத்திலே அமர்ந்திருப்பதும் இவருக்கு ஒரு சாதகமான பலனை கொடுத்துருச்சு. போன வாரம் இவருக்கு இந்த அரசு வேலைக்கான உத்தரவு அவர் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்லி நமக்கு ஃபோனில் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த பெருமை எல்லாமே திரு பொதுவுடைமுத்தி ஐயா அவருக்கு தான் சேர வேண்டியது. ஏன்னா அவர் தான் எங்களை இப்படி ஒரு ஜோதிடராக உருவாக்கியிருக்காரு. அதனால் இதையும் நீங்களும் கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி எளிமையாக நீங்களும் பலன் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தது ஒவ்வொரு மாதங்களையும் தொடர்ந்து இந்த ஆரம்ப நிலை வகுப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க